ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடேஸே குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹிந்தி பிரவேஷிக்காவில் இருக்கக்கூடிய ஹிந்தி ரத்னாக்கர் புக்கில் நிபந்து தான் பார்க்க போகிறோம். அதில் 4th நிபந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 3rd வரைக்கும் அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இப்போது 4th ஒன் பரோபகார் அப்படின்னா ஒருவருக்கு ஒருவர் ஒரு நல்லது செய்து கொண்டு ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு வாழ்வது, மனிதநேயத்தோட வாழ்வது தான் வந்து பரோபகார். परोपकार का अर्थ है दूसरों का भला करना, अर्थात दूसरों का उपकार करना परोपकार कहलाता है. அதாவது பரோபகார் அப்படின்னா என்னென்னா, மற்றவருடைய நன்மைக்காக நாம் வந்து உதவி செய்வது தான். மற்றவருடைய நன்மைக்காக நாம் உதவி செய்யும்போது அது வந்து பரோபகார் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. பிருத்வி, வாயு, ஜல், அக்னி और आकाश ये पंचभूत एक दूसरे पर निर्भर है. இந்த இயற்கை, நீர், வாயு, நிலம், காற்று, ஆகாயம் இது எல்லாமே வந்து இந்த பஞ்சபூதங்களும், ஐபூதம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பஞ்சபூதங்களும் வந்து ஒன்றுக்கொன்று உதவி செய்து கொண்டு ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளது. நிர்பர் है. इन पर रहने वाले यानी जलचर, तलचर, नभचर आदि सभी जीवराशियों एक दूसरे पर आश्रित हैं. அதுபோல தான் இங்கே வசிக்கக்கூடியவங்க மற்றும் வந்து நீர், நிலம், இந்த என்ன சொல்கிறது, ஆறு, குளம், அப்புறம் இந்த தண்ணீர், ஜல்ச்சர் அப்படின்றதெல்லாம் அதை தான் மீன் பண்ணுது. இங்கே இருக்கக்கூடிய இடங்கள், இந்த மாதிரி எல்லா ஜீவராசிகளுமே வந்து ஒன்றுக்கொன்று ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளது. जीवराशियों की बात ही नहीं, जड़ प्रकृति भी परस्पर सहायता कर लेती है. ஜீவராசிகள் மட்டும் கிடையாது, ஜடு பிரகிருதி பி, அதாவது வேர்கள், இயற்கை இது கூட வந்து ஒன்றுக்கொன்று சார்ந்து தான் வாழ்கிறது. ஒன்றை ஒன்று சார்ந்து வாழக்கூடியதாக இருக்கிறது. அதாவது உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களுமே, உயிருள்ள பிராணிகளாக இருக்கட்டும், உயிரற்ற பிராணிகளாக இருக்கட்டும், மனிதர்கள், இயற்கை, விலங்கு இதெல்லாமே வந்து ஒன்றை ஒன்று சார்ந்து தான் இருக்கு. भगवान की सृष्टि में जड़ हो या चेतन सभी स्वतंत्र नहीं रहते, एक दूसरे की सहायता करते हैं. பகவானினுடைய பார்வையில் வந்து அவருடைய படைப்பில் வந்து ஒரு வேராக இருந்தாலும் சரி, உயிருள்ள ஒரு விலங்காக இருந்தாலும் சரி, ஒரு பிராணியாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து சுதந்திரமாக இருக்கிறது. அது ஒன்றுக்கொன்று சார்ந்துள்ளது. ஒன்றுக்கு ஒன்று மற்றொன்று உதவி செய்து கொண்டு வாழ்கிறது. वृक्ष कभू पल नहीं बखोय, नदी न संचय नीर, परमार्थ के कारणे साधुन धरा शरीर. अதாவது अर्थात पेड़ अपने फलों को आप नहीं खाता, दूसरों को खिलाता है. இதனுடைய அர்த்தம், மேல் சொன்னதனுடைய அர்த்தம் என்னென்னா, பேடு மரம் வந்து இப்போ ஒரு மாமரம்னு இருக்குன்னு வைங்க, அந்த மாமரம் வந்து அதில் பழுக்கக்கூடிய மாம்பழங்களை வந்து அதுவே தானாக சாப்பிட்டுக்கிறது கிடையாது, மற்றவர்களுக்காக கொடுக்கிறது. நஹி காத்தா தூஸ்ரோங்கோ கிலாத்தா, மற்றவர்களுக்கு தான் கொடுக்கிறது. நதி पानी को अपने लिए संग्रह नहीं करती, दूसरों के लिए बहा देती है. நதியும் அது போல தான். அது தங்கிட்டு இருக்கிற தண்ணியை வந்து தானே வச்சுக்கிறது இல்லை. அந்த சமுத்திரமாகட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த தண்ணீரை தானாகவே வச்சுக்கிறது இல்லை. அது மற்றவர்களுக்காக நீரை தருகிறது. வைசேகி சாது லோக் பரோபகார் கேலியேகி ஜீவன் சலாத்தேகே. அது போலவே ஒரு சாதுவாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனும் மற்றவர்களுக்காக வாழ்கிறான், மற்றவர்களுடைய நன்மைக்காகவே வாழ்கிறான். संस्कृत में भी मसल चल पड़ी है कि परोपकार्थम इंद्र शरीरम. इन उदाहरणों से स्पष्ट होता है कि परोपकार जीवों का स्वाभाविक गुण होता है. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பரோபகார் அப்படின்றது ஒரு வாழ்க்கையில் மனிதனாகட்டும், எந்த விலங்குகள், உயிரினம் எதுவாகட்டும், வாழ்க்கையில் வந்து ஒரு குணமாக இருக்கிறது. आदिकाल का मानव जब से समाज में रहने लगा तब से परोपकार उसका गुण हो गया था. ஆதிகால், மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே மனிதனுடைய குணம் என்னவாக இருக்குன்னா, ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு வாழ்வது தான் இருக்குது. அப்போ இருந்தே இந்த குணம் இருக்கிறது. परिवार के लोगों की सहायता करते करते यह उदार गुण इतना विकसित होता है कि वह समाज के लोगों की सहायता करने लगता है. அதாவது பரிவார் தன்னுடைய குடும்பத்திற்காக உதவி செய்கிறது.
அவங்களுக்காக உதவி செய்கின்ற இந்த மாதிரியான குணம், இந்த தயாளு குணம் அப்படின்றது, அது அப்படியே பரந்து விரிந்து இந்த சமூகத்தாக்கான உதவியாகவும் மாறுகிறது. சமூகத்தில் வசிக்கக்கூடிய மற்ற மக்களுக்காகவும் உதவி செய்பவர்களாக மாறுகிறது. फिर देश के लोगों की सहायता करने लगता है. அதுக்கப்புறம் இந்த நாட்டில் வசிக்கின்ற எல்லா மக்களுக்குமே அந்த உதவி பறந்து விரிகிறது. और फिर उसका हृदय इतना विशाल होता है कि वह संसार के लोगों की सहायता करने में तत्पर हो जाता है. அது வந்து எந்த அளவுக்கு பறந்து விரியுது அப்படின்னா, அவங்களுடைய இந்த மாதிரி உதவி செய்கின்ற குணம் அப்படின்றது இந்த ஆ இந்த உலகம் முழுவதுமே இருக்கக்கூடிய மக்களுக்காக உதவி செய்யக்கூடிய அவங்க தயாராக இருக்கிறார்கள். हाँ, उदारता घर में आरंभ होती है पर वहाँ उसका अंत नहीं होता. அதாவது இந்த உதவி செய்யக்கூடிய குணம் அப்படின்றது வீட்ல ஆரம்பிக்குதாம். ஆனா வீட்லயே ஆரம்பிச்சு அது வீட்லயே முடிஞ்சிறது கிடையாது. அதனுடைய விரிவு வந்து அதனுடைய எல்லை நீண்டு கொண்டே போகிறது. आदि काल का मानव इतर वन्य जंतुओं से स्वरक्ष में लगा था. ஆதி காலத்துல எல்லாம் மனிதர்கள் வந்து விலங்குகளைப் போல காடுகளில் தான் வசித்து வந்தாங்க. அப்போ வந்து அவங்க முதல்ல தங்களை தாங்களே காத்துக்கொள்வதற்காக அதில் ஈடுபட்டாங்க. फिर समाज में रहकर समाज के लोगों की रक्षा में सम्मिलित रूप से लगा जिसमें उसकी अपनी रक्षा भी हो सकी. அதுக்கப்புறமா வந்து அவங்க சமூகத்து மக்களுக்காக இந்த சமாஜத்துக்காக அப்படியே வந்து அதனுடைய காப்பதற்காக ஒன்றிணைந்த ஒரு விஷயமாக அது வந்து உருமாறுகிறது. फिर छोटे छोटे दायरों में बंटकर अपने अपने वर्ग के लोगों की रक्षा में तत्पर होने लगा. அதுக்கப்புறம் அது அப்படியே மெதுவாக வளர்ந்து அவங்களுடைய வர்க்கத்து மக்களை காப்பதற்காகவும் அவங்க தயாராக மாறுகிறாங்க. तब उसने अनुभव किया कि अपने वर्ग के लोगों की रक्षा में ஆத்மரக்ஷா கி பாவனா பி நிகித் ஹே. அதுக்கப்புறமா அவங்களோட எண்ணம் என்னவாக மாறுச்சு அப்படின்னா, தன்னுடைய சமூகத்து மக்களை காப்பது வந்து தன்னை காத்துக்கொள்வது போல அவங்க உணர்ந்தாங்க. फिर वर्गों के बीच में संघर्ष जब होने लगा तब संघर्ष को दूर करने के हेतु उसने संकट में पड़े मानव पर दया करके उसको बचाने में तत्पर हो गया. அதுக்கப்புறமா அவங்க வர்க்கங்களுக்குள்ளேயே ஏற்பட்ட அந்த சண்டையின் காரணமாக ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு 2 பேருக்கும் இடையே ஒரே குழுவாக இருக்கிறவங்க 2ஆ பிரிஞ்சு அதில் மோதல் ஏற்படும் போது அந்த மோதலில் ஈடுபடுவவங்களுக்கு உதவியாக சென்று அதற்கும் தயாராக அவங்க உதவி செய்ய ஆரம்பித்தாங்க. மானவமே தயா மகானுபூதி கி பாவனா படுனே லகி. அதுக்கப்புறமா மனிதர்களுடைய உள்ளத்தில் வந்து அந்த இரக்க குணம் தயாளு எண்ணம் அப்படின்றது வந்து அதிகமாக ஆரம்பிச்சது. मानव के सामने जितने ही संकट आवे शारीरिक आर्थिक सबको सहने में लग गया. மனிதர்களுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு எந்த வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, மன ரீதியாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலுமே உதவி செய்ய ஆரம்பித்தாங்க. इसमें वह अपनी बुद्धि का भी उपयोग करने लगा. அதே மாதிரி தான் ஏதாவது அறிவு சார்ந்த விஷயங்களையும் வந்து அந்த மாதிரி ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. धीरे धीरे परोपकार का रूप विकासित होता गया. மெல்ல மெல்ல அந்த பரோபகார் அப்படின்றது பறந்து விரிந்தது. वह आर्थिक शारीरिक और भौतिक सहायता करने लगा. அவங்க பொருளாதாரத்துக்காகவும் உடல் ரீதியாகவும் அதுக்கப்புறம் வந்து அறிவு ரீதியாகவும் அந்த உதவிகள் விரிந்தன. आगे चलकर मानव परिचित लोगों की क्या अपरिचित लोगों की भी सहायता आर्थिक शारीरिक और भौतिक रूप से करने लगा. இதெல்லாம் ஒரே இதுதான். மக்கள் வந்து எல்லாருக்கும் உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி உதவி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான். அதுதான் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆகே சல்கர் மானவ் பரிச்சித் லோகோன் அப்படின்னா, பரிச்சித் அப்படின்னா அறிமுகமானவங்க, ஆல்ரெடி நமக்கு தெரியும் அப்படின்றவங்க. அப்பரிச்சித் அப்படின்னா நமக்கு யாருன்னே தெரியாதவங்க. அவங்களுக்கு கூட இதே மாதிரி பொருளாதாரம் சம்பந்தமாக உடல் ரீதியாக அறிவு சார்ந்த விஷயங்களுக்கும் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. इस प्रकार परोपकार मानव का एक उत्तम गुण माना जाने लगा. இதே மாதிரி தான் இதே விதத்தில் பரோபகார் அப்படின்றது மனிதனுடைய ஒரு நல்ல மிகச்சிறந்த உத்தமமான குணமாக மாறியது கருதப்பட்டது. इस तरह के परोपकार से मानव में निहित शारीरिक आर्थिक और भौतिक शक्ति का
सदुपयोग होने से समाज का कल्याण संभव है. இதே மாதிரி மனிதன் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் வந்து உதவி செய்து கொள்வதன் மூலியமாக அந்த அவனுடைய சக்தியை பயன்படுத்தி அந்த மாதிரி செய்வதன் மூலமாக இந்த சமூகம் வந்து ஒரு நன்மையை ஏற்படும், சமூகத்திற்கான நன்மை அப்படின்றது சாத்தியமாகும். वर्तमान युग भौतिक एवं बौद्धिक उन्नति का है. இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து உடல் ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் வந்து வளர்ச்சி அடைந்துள்ளது. अतः परोपकार की आड़ में अनेक लोग अपना स्वार्थ साधन करते हैं. இப்போ இந்த காலத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மக்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணுறன்ற பேரில் அந்த போர்வையில் வந்து அவங்க வந்து தங்களுக்கான சுயநல லாபத்தோடு அவங்க செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. यह परोपकार नहीं कहलाएंगे परंतु स्वार्थी लोगों की करतूत ही कहलाएंगे. இது வந்து இந்த மாதிரி தன்னுடைய சுயநலத்திற்காக, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, சாது மக்கள் வந்து தனக்காக இல்லாமல் மற்றவங்களுக்காகத்தான் வாழ்வாங்க, அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் உன்னதமான மனிதர்கள் அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்கின்றேன் அப்படின்ற போர்வையில் தனக்கான சுயலாபத்தோடு செயல்படுறவங்க வந்து அது வந்து பரோபகார் அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்து கொள்ளக்கூடிய கைமாறு அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். கர்த்தூத் ஹி கெஹலாயேகே அப்படி தான் சொல்லணும். यदि एक व्यक्ति किसी भयंकर आफत में पड़ गया हो तो स्वार्थ ही बात सोचे बिना उसकी सहायता चाहे आर्थिक चाहे शारीरिक अथवा भौतिक करना ही परोपकार है. அதாவது என்னன்னா, அப்போது பரோபகார் அப்படின்னு நம்ம எதைத்தான் சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தன் வந்து ஒரு பயங்கரமான அழிவில் இருக்கான் அப்படிங்கும்போது தன்னுடைய சுயநலத்தை பற்றி யோசிக்காமல் மற்றவர்களுக்கான உதவியை செய்வது தான் வந்து உண்மையான பரோபகார். एक गरीब छात्र की पढ़ाई में उसकी सहायता करना परोपकार है. ஒரு சின்ன பையனுக்கு அவனுடைய படிப்புக்காக நாம் வந்து அவனுக்கு உதவி செய்வது பரோபகார் அப்படின்னு ஆகும். अनाथालय विद्यालय धर्मशाला कुआं तालब आदि बनवाना परोपकार में ही आता है. அனாதை ஆலயங்கள், அனாதை இல்லம், படிப்பு பள்ளிக்கூடங்கள், அப்புறம் தர்மசாலா, அப்புறம் கிணறுகள், குளங்கள் இதெல்லாம் அமைப்பது வந்து இந்த பரோபகாரில் தான் வரும். அதெல்லாமே பரோபகார் தான். परोपकार की भावना से ही समाज की रक्षा हो सकती है. அதாவது இந்த மாதிரி பரோபகார் அப்படின்ற அந்த உணர்வு மூலியமாக ஒரு சமூகத்தினுடைய சமூகம் வந்து பாதுகாக்கப்படும். परोपकार करने के बाद उसका प्रत्युपकार चाहना नीचता है. அதான் ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு அதுக்கு பதிலாக பிரதிபலன் எதிர்பார்ப்பது வந்து ரொம்ப கீழ்த்தரமான செயலாகும். समाज में कई प्रकार के लोग रहता है. இந்த சமூகத்தில், இந்த உலகத்தில், இந்த நாட்டில் எல்லா இடத்துலையுமே வந்து விதவிதமான மக்கள் வாழ்கின்றனர். உன் पर अनेक प्रकार के कष्ट आ सकते हैं. அவங்க எல்லாருக்குமே விதவிதமான கஷ்டங்கள் ஏற்படும். कभी कभी सहायता करने वालों के प्रति अपनी कृतज्ञता भी कोई प्रकट करना चाहेगा. परोपकार करने वालों का ही सम्मान और ஆதர் சமாஜ் மே ஹோத்தா ஹே. அதாவது இந்த மாதிரி பரோபகாரம் செய்பவர்களுக்கு மற்ற மனிதனுடைய நன்மைக்காக செயலை செய்யக்கூடிய மனிதர்களை வந்து இந்த உலகம், இந்த சமூகம் வந்து மதிக்கிறது. ஜிஸ் சமாஜ் மே ரஹ்கர் கோயி படா பன் கயா வஹ் உஸ் சமாஜ் கே ஹித் கே லியே குச் அவசிய கர்னா சாஹதா ஹை. இந்த உலகில் மிகப்பெரிய மனிதநேயம் உள்ள மனிதர்கள் மிகப்பெரிய மனிதர்கள் வந்து இந்த சமூகத்திற்கான நன்மையை செய்ய விரும்புகிறார்கள். यह उसकी कृतज्ञता की भावना उसके हृदय को विस्तृत करता है जिससे वह बड़ा दयालु बनता है और त्यागशील भी बन जाता है. எந்த ஒரு மனிதனுக்கு நன்றியுணர்வு அப்படின்றது இருக்கோ அவனுடைய இதயம் வந்து பறந்து விடுகிறது. அவனுடைய உள்ளத்தில் தான் வந்து தயாளு குணம், அந்த இரக்க குணம், தியாக குணம் அதெல்லாம் வந்து உருவாக முடியும். इस त्याग की भावना को बढ़ाने के लिए परोपकार आवश्यक होता है. இந்த தியாக உணர்வு அப்படின்றது வளரணும் அப்படின்னா அதற்கு பரோபகாரம் வந்து ரொம்ப அவசியமானதாக இருக்கு. अमर के डलते डलते मानव मोह माया को छोड़कर परोपकार में लीन होने की क्षमता प्राप्त कर लेता है.
அதாவது புகழினுடைய அந்த எண்ணம் வந்து குறைந்து நாம் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்தால் அதுக்கு புகழ் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் வந்து குறைந்து அதன் மேலே இருக்கக்கூடிய மோகம் வந்து குறைந்து அதை விட்டுவிட்டு ஒரு மனிதன் வந்து மற்றவர்களுக்காக உதவி செய்யும்போது வந்து ஒரு நல்ல ஒரு பலனை பெறுகிறான். அதற்கு திறமை வந்து ரொம்ப அவசியம். परोपकार ही मानव को मानव के रूप में बनाए रखता है. பரோபகாரம் அப்படின்றது தான் ஒரு மனிதனை மனிதனாகவே வைத்திருக்கிறது. परोपकार से व्यक्ति की आत्मा का विस्तार होता है और वह दूसरों की महानुभूति का पात्र बन जाता है. பரோபகாரம் அப்படின்றது தான் வந்து ஒரு மனிதனினுடைய ஆன்ம பலத்தை வந்து விரிவுபடுத்துகிறது மற்றும் வந்து மற்றவருக்காக உதவி செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து மேன்மையான எண்ணம் வந்து மேலோங்க செய்கிறது. उसके जीवन के सभी कामों में दूसरे हाथ बंटाते हैं. அவனோட வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து மற்றவர்களுக்காக நாம் செய்யணும் அப்படின்ற எண்ணம் வந்து மேலோங்கி இருக்கு. तब मानव को जीवन में सुख और शांति पाना सुलभ हो जाता है. அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு மனிதன் வந்து எந்த ஒரு செயலை செய்தாலுமே அதில் மற்றவர்களுக்கான உதவி இருக்கணும் அப்படின்னு அவன் நினச்சான் அப்படின்னா அப்போ தான் வந்து இந்த மனித உலகம் அப்படின்றது மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து சுகம் மற்றும் அமைதியை வந்து அவனால் பெறுவது சுலபமாக இருக்கும். इससे उसे मानसिक आनंद मिलता है. இந்த மாதிரி மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலியமாக மன ரீதியாக ரொம்ப உள்ளார்ந்த மனதில் வந்து ஒரு ஆனந்தம் கிடைக்கும். जिससे आध्यात्मिक भावना का विकास होता है. அதனால் மனிதனுடைய அந்த ஆன்மீக உணர்வு அப்படின்றது விரிவடையும். समाज के दीनहीन लोगों को भी जीने की आशा मिलती है. प्रतिभावान लोगों को प्रोत्साहन परोपकार की भावना से ही संभव होता है. திறமையான மனிதர்களினுடைய உற்சாகத்தின் மூலியமாகத்தான் வந்து இந்த பரோபகாரம் அப்படின்றது சாத்தியமாகிறது. समाज कल्याण के अनेक कार्य परोपकार की भावना से ही होते हैं. இந்த சமூகத்தினுடைய நன்மை அப்படின்றது अनेक कार्य परोपकार की भावना நிறைய பேரினுடைய அந்த மனதில் வந்து அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து இந்த உலகத்துக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ நன்மை செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் விரிவடையும். அதன் மூலம் தான் இந்த சமுதாயத்திற்கு நலன் விளைவிக்க முடியும். परोपकार से वैमनस्य ही भावना दूर होती है क्योंकि परोपकार करने वाला शत्रु मित्रु का भेदभाव नहीं मानता. அந்த பரோபகார் அப்படின்றது நம்ம செய்யும்போது அதை வந்து நமக்கானதாக இல்லாமல் நம்ம எப்பவுமே சுயநலம் அப்படின்ற எண்ணத்தை வந்து விலக்கி வைத்து அவன் சத்ரு மித்ரு அதாவது அவன் எதிரியாக இருந்தாலும் சரி நண்பனாக இருந்தாலும் சரி அந்த பேத பாவங்கள் எல்லாம் நினைக்காம நன்மை செய்ய வேண்டும். परोपकार में स्वार्थ की भावना परिचित अपरिचित का भेदभाव नहीं रखता जिससे समाज के सबका कल्याण होता है. பரோபகார் அப்படின்றதுல என்ன இருக்கணும் அப்படின்னா சுயநலம் அப்படின்றது இருக்கக்கூடாது. அதற்கு அந்த மாதிரியான உணர்வு மற்றும் வந்து தெரிஞ்சவங்களுக்கு தான் உதவி பண்ணுவேன், தெரியாதவங்களுக்கு உதவி பண்ண மாட்டேன், இல்லை தெரிஞ்சவங்களுக்கு உதவி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரியான எந்த வேறுபாடுகளும் இருக்கக்கூடாது. அப்படி வேறுபாடுகள் இல்லாமல் நாம் செய்யும்போது தான் வந்து எல்லோருமே வந்து அந்த மாதிரி செயலில் ஈடுபடும் போது இந்த சமூகத்திற்கான நன்மை ஏற்படும். अतएव तुलसी ने कहा परहित सरिस धर्म नहीं भाई पर पीड़ा सम नहीं अधमाई. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருந்ததுன்னா நான் எடுத்த இந்த நிபந்தனை வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா தயவு செய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்களா இல்லை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்றது எனக்கு தெரிய வரும். அண்ட் இதே மாதிரி பிரவேஷிக்கா படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லானதாக அமையும். அண்ட் இதில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன, நான் எடுத்துருக்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை இன்னும் வேறு விதமாக மாற்றி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நான் வந்து இன்னும் வேறு விதமாக எடுக்கணுமா இல்லை இப்படியே கண்டினியூ பண்ணலாமா அப்படின்றது எனக்கும் தெரிய வரும். அண்ட் மறக்காமல் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.